இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா இதில் இப்போ 4வது கேள்வி இதில் இந்த பகுதியில் 4வது கேள்வி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. 4வது கேள்வியில் என்னன்னு சொன்னால் ஏபிசிடி ஆகியன நேர்கோடு கொண்டு ஏ,பி,சி ஆகியவற்றினுடைய செய்த வேலையை கணிக்க. ஏயும் பியில செய்த வேலை, ஏயிலிருந்து பிக்கும் அடுத்தது சியிலிருந்து டிக்கும் இடையில செய்த வேலையை கணிக்கிட்டான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல இது WAயிலிருந்து பிக்கு பார்க்கும்போது பி டெல்டா வி என்று பார்ப்போம். பி டெல்டா வி அப்போ பியும் டெல்டா வி என்று பார்த்தோம்னு சொன்னால் அமுக்கம் எங்களுக்கு இங்கேருந்து இங்கே அமுக்கம் மாறுது. அப்போ இதனுடைய சராசரி அமுக்கத்தை எடுப்போம். இப்போ சராசரி அமுக்கத்தை எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா இது 3. அப்போ 3 தர 10 5 வரப்போகுது. அதுக்கப்புறம் டெல்டா வி, அதாவது இதில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டோன்னா இப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்குது. ஆகவே இது குறை ஒன்று வந்திருக்குது. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் 12 ஆரம்பத்தில் இறுதியிலேருந்து ஆரம்பம் கழிக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி. இறுதியில் 6 செயற்பாட்டுக்கு இது 12 எடுக்கிறோம். சரியா? அப்போ இதில் செயற்பாடில் 12 எடுக்கிறோம். அப்போ இது அமுக்கம் வந்துட்டு கன அளவு வந்துட்டு அது தர 10/3 வருது. இதை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இது 10/2 அப்போ இது 6 3 18. அப்போ 18,800 ஜூல் வரும். இதில் 2 ஜூல் வரும். அடுத்தது டெல்டா டபிள்யூ சி இன்ட்டு டிக்கு டி தான் கட்டுறாங்க. சரி. இப்போ அதுக்கு பி டெல்டா வி எடுத்தோம்னு சொன்னால் பி வந்து கிட்டத்தட்ட 5. அப்போ இதுவும் இதில் வந்து 7.5. இப்போ இதுக்கு 10 இது 5. அப்போ நடுநிலையை பார்த்தோன்னா 7.5. அப்போ இது வந்து என்னவா இருக்கும் 7.5 தர 15 சமன். அப்போ இதுலேருந்து இது கூடுது என்ன? அப்போ என்ன 12/6 தர 10/3. அப்போ இதை பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட அதில் 6 2 7 30 2 4 4 இப்போ 4500 ஜூல் ப்ளஸ் என்று வரும். சரியா? ரைட். 5வது கேள்வி என்ன கேட்குறாங்க, மேலே டி 4 உள்ள அதே எடுகோலை பயன்படுத்தி ஒரு சக்கரத்தினுடைய தேறிய வேலையை கணிக்கலாம். அப்போ தேறிய வேலையை பார்த்தோம்னா ஏக்கு பி, பிக்கு சி என்று போகணும். என்ன? ஏபி சக பிசி சக சிடி சக டிஏ. இது பிசி 2ம் 0. ஏனென்றா பிசியும் ஏடியும் 0. ஏனென்றா அந்த கனளவு அதிகரிப்பு இல்லை. அப்போ பிசி 0 சக டிஏ 0. அப்போ இதுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ஏபின்னு தான் இருக்குது. அப்போ அது வந்து எனக்கு -1800. இந்தியாவில் இது வந்து 4500. இப்போ நீங்கள் கழிச்சு விடையெடுத்தா இந்த வழியோடு கழிச்சு விடையெடுத்தமாக இருந்தால் இல்லை தேறிய அளவு பார்த்தோம்னா ப்ளஸ் தான் +2700 +2700 வருது. இப்போ இதில் என்ன தேறியது வந்து +2700. ரைட். ரைட். அப்போ அடுத்து திறன் கேட்குறாங்க. இதில் அடுத்த கேள்வியை பார்க்கணும்னா இதோட நிற்க இது 6வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி. திறன் என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ இதில் உள்ள அதே எடுகளை பயன்படுத்தி சக்கர செயல்முறையினுடைய திறனை காண்க. திறன் என்னென்று வரும்? திறன் வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு எவ்வளவு யூல் கிடைக்குது, அதை தேறிய அளவு எவ்வளோன்னு பார்ப்போம். அப்போ மொத்தமாக இது வந்து மொத்தமாக எங்களுக்கு இங்கே வழங்கப்படுகின்ற ஜூல், அதில் இவ்வளவு எங்களுக்கு தேறியதாக வருது. அப்போ இவ்வளவு ஜூல் வந்து வேலைக்கு இந்த பக்கத்துக்கு வேலைக்கு இவ்வளவும், இந்த பக்கத்துக்கு வேலைக்கு இவ்வளவும். அப்போ மொத்தமாக நாங்கள் வழங்கின இல்லை தேரியை வந்து 2700. கடைசியாக சிடியில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ தேரியது வந்துன்னு சொல்லும்போது நேரடியாக நாங்கள் திறனை பார்க்கும்போது மொத்தமாக இதுக்காக வேலைக்காக ஒரு அமௌண்ட் வந்து பாய்ச்சிருப்போம்.
அந்த எமௌண்ட்டை பார்த்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து 4500 வரும். அப்போ இது வந்து எப்படி 4500க்கு 2700 தர 100. அப்போ எங்களுக்கு திறன் வந்து 60% வந்து எங்களுக்கு இதில் வரும். சரிதானே? இதில் வந்து அடுத்தது 6வது கேள்வி வந்து இதில் திறனை கணிக்க சொல்கிறாங்க. 6வது கேள்வி இதைய வச்சு செஞ்சிருவோம். 6வது கேள்வி திறன் கணிக்கிட்டோம். திறன் என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா திறன் எப்படி இருக்கும்னு சொன்னா செய்யப்பட்ட வேலை கீழ் இங்க வழங்கப்பட்ட வெப்பம் இது வெளியேற்றப்பட்ட வெப்பம், அதாவது இழக்கப்பட்ட வெப்பம். இது வழங்கப்பட்ட வெப்பம் அதாவது உறிஞ்சப்பட்ட வெப்பம், ரெண்டும் பண்ணலாம். இல்லை பட்ட வெப்பம் அல்லது போனா என்னது வழங்கப்பட்ட வெப்பம். தர 100 இதான் முக்கியம். அப்ப இங்க நாங்க வழங்கினது எவ்வளவு, வேலை செஞ்சது எவ்வளவு. அப்ப வழங்கினது இவர் தான், ஏன்னா இது வெளியேற்றப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப இது வழங்கப்பட்ட பிளஸ் இதுதான். அப்ப நாங்க இங்க திறன் என்று எழுதும் போது எது எழுதணும் கட்டாயமாக? முக்கியம் வந்து இதான். இதுல வந்து எங்களுக்கு தேறிய வேலை, செய்யப்பட்ட தேறிய வேலை தான் இது. செய்யப்பட்ட தேறிய வேலையா, தேறிய வேலை. ஆனா நான் வழங்கப்பட்டது எவ்வளவு? 4500. அதுக்கு தான் இந்த 4500 வருது. சரியா? இந்த 4500 ஏன் அங்க வருதுண்டா இதுதான் நாங்க வழங்கியிருக்கோம். அதன்படி 60% தான் திறனா இருக்கு. சரியா? ரைட்.